ஏங்க உங்க அண்ணன் பொண்ணு இருக்க வேண்டிய இடங்க அது. எப்படி அந்த 10 லட்சம் ரூபாய 24 மணி நேரத்துக்குள்ள ரெடி பண்ணாங்கன்னே தெரியல. அவதான் பணக்கார வீட்டுல வேலை செய்யறாளே. ஓ அப்படியா? அந்த பணக்காரன மயக்கு தான் 10 லட்சம் ரூபாய வாங்கிட்டு வந்தாங்களோ என்னவோ. அவங்களுக்கு மயக்கிறது என்ன புதுசா? அவ அக்காக்காரி என் பையனை மயக்கின மாதிரி அவ மயக்கி வாங்கிட்டு வந்திருப்பா. அதானே பார்த்தேன். இவங்களுக்கெல்லாம் இப்படி கிடைச்சா தானே உண்டு. பணத்தை உழைச்சா சம்பாதிக்க முடியும். அவங்க குடும்பமே விசித்திரமானதுன்னு கேள்விப்பட்டேன். அக்காக்கு முன்னாடியே தங்கச்சி முந்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமே. இத பாருங்க, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். என் பொண்ணை பத்தி தப்பா பேச யாருக்கும் உரிமை இல்ல. ஏங்க இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? பத்து லட்சம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். என்னமோ உழைச்சு எடுத்துட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. ஏங்க காசு உழைச்சது இல்லைன்னாலும் இதுக்கு முன்னாடி நீங்க காசு கேட்டப்ப எங்க வீட்டை வச்சு தானே பணத்தை கொடுத்தோம். அதே மாதிரி தான் இதுவும். கேட்ட பணத்தை உங்களுக்கு கொடுத்த மாதிரி வாங்கினவங்க கிட்ட எங்களால கொடுக்கவும் முடியும். பாருங்க, நீங்க ஒண்ணு தரப்போறது இல்ல. 10 லட்சம் ரூபாய் கேட்டது வரதட்சணையா நீங்க தானே? அப்புறம் எதுக்கு ஏன் பேசுறீங்க? நாங்கள உங்க பொண்ணு வேணும்னு வந்தோம், நீங்க தானே வந்தீங்க. காசு கொடுத்துட்டா போதுமா? அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தேவையில்லையா? அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு பெரிய யோகிய மாதிரி பேசுறீங்க. நிறுத்தியா? என் வீட்டுக்கு வந்து என் அண்ணன் மேலேயே கை வைப்பியா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. போயா வெளியே. நீங்க என்ன வாயா போயான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அக்கா தாலியை கட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா?